ரானாஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க இல்லைங்களா, ஃப்ரெஷ் ஜூஸ் ரெசிபி. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு ஜூஸும் பிளாக் கிரேப்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் செய்ய போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் கிரேப்ஸில் நம்ம அப்படியே சாப்பிட்றப்போ கோல்டு ஃபீவர்லாம் வரும். அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கிரேப் ஜூஸ்க்காக 1/2 kg பிளாக் கிரேப்ஸ் சீட்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கிறப்போ சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, கோல்டு வரும். அதுக்காக ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடலாம். மஞ்சத்தூளும் கல்லுப்பும் ஒன்று சேர கரைச்சிக்கலாம். இந்த மஞ்சள் வாட்டரில் கிரேப் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் தண்ணியிலே கிரேப் சோக்காக இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிரேப்ஸு 10 நிமிஷம் சோக் ஆகிடுச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஹீட்டு வேண்டாம். வெதுவெதுப்பான ஹாட் வாட்டரில் நம்ம மறுபடியும் அந்த கிரேப்ஸை போட்டு சோக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்போ உங்களுக்கு கோல்டு வராது. எவ்வளோ கிரேப்ஸ் வேணுமாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோல்டு வராது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்படி ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் சோக் ஆகட்டும் கிரேப்ஸ். வெதுவெதுப்பான வாட்டரில் போடுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா பழம் அப்படியே இது வெந்து போயிடும். ஆரஞ்சு ஜூஸ் செய்ய போறோம். அதுக்கு ஆரஞ்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள இருக்கிற பல்பா எடுத்து வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸுக்கு 2 ஆரஞ்சு சுத்தம் பண்ணி அந்த பல்ப் எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட தேவைக்கேற்ப ஐஸ் கியூப்ஸ், 1 ஸ்பூன் நார்மல் சுகர் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஜூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. கிளாஸ் ஜாருக்கு சர்விங் பண்ணிட்டு கிரேப் ஜூஸுக்கு பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் பெப்பர், 1 பிஞ்ச் சால்ட், தேவைக்கேற்ப ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடலாம். கிரேப் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேட்சில் வச்சுட்டு நல்லா
ப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும், ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த ஜூஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எதுக்குமே தண்ணி சேர்க்குறேன், அப்படியே வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அதோட ஸ்கின் இந்த மாதிரி நல்லா தங்கியிருக்கும். ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது கிரேப் ஜூஸை சர்வ் டம்ளருக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தியான எம்மியான ஆரஞ்சு ஜூஸும் ஒரு கிரேப் ஜூஸும் கொடுத்துருக்கேன். இந்த சம்மருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.